ஹாய் கைஸ். போன வீடியோவில் ஹச்டிடிபி செஷன்னா என்ன, அதுக்கு ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி தெரட்டிக்கலாக பார்த்துருந்தோம். அதில் என்ன மெத்தட் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அப்புறம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருந்தோம். ஓகேவா, எப்படி அதை ஹச்டிடிபி செஷனில் எப்படி அந்த ஆட்ரிபியூட்டை செட் பண்ணுறாங்க, அப்புறம் கெட் பண்ணுறாங்க, அது எப்படி அந்த செஷனை எப்படி அந்த ஸ்டேட்டை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். இந்த எக்ஸாம்பிளும் ஒரு லாகின் லாக்-அவுட்டு டேஷ்போர்டு அந்த மாதிரி. இப்போ ஒரு யூஸர் வந்து லாகின் பண்ணுறாங்க, அவங்க ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணி மறுபடியும் டேஷ்போர்டுன்ற லிங்க்கை கிளிக் பண்ணணும். மறுபடியும் அந்த யூசர் க்ரெடென்ஷியல் கேட்காம உள்ளே போகிற மாதிரி எப்படி அந்த ஸ்டேட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதேமாதிரி லாக் அவுட் பண்ணால் அந்த ஸ்டேட் வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணி விடும். மறுபடியும் லாகின் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா வந்து 3 லிங்க் இருக்கும். லாகின்னு, டேஷ்போர்டு, லாக் அவுட் அப்படின்ற 3 லிங்க் இருக்கும். வந்து நம்ம டேரெக்டாக டேஷ்போர்டுன்ற லிங்கை கிளிக் பண்ணால் இது என்னது லாகின் பண்ணல நீங்கள், அதாவது எந்த ஒரு யூசர் க்ரெடென்ஷியலும் எங்கள்கிட்ட இல்லை, அந்த செஷனில் எந்த யூசர் க்ரெடென்ஷியலும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஓகேவா, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், லாகின் பண்ணிவிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டேஷ்போர்டுன்ற லிங்கை வந்து கிளிக் பண்ணுவோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறப்ப மறுபடியும் யூசர் க்ரெடென்ஷியல் கேட்காம தானாக அந்த ஆல்ரெடி இருக்க செஷனில் இருக்க ஆட்ரிபியூட்டை எடுத்து நம்மளுக்கு வந்து விசிபிள் பண்ணும். ஓகேவா, அதேமாதிரி நம்ம லாக் அவுட் பண்ணிட்டோம், லாக் அவுட்டுன்ற பட்டனுக்கு வந்து லிங்க் வந்து கிளிக் பண்ணிட்டோன்னா அந்த செஷன் வந்து இன்வேலிடேட் பண்ணி மறுபடியும் லாகின் கேட்கும். ஓகேவா, இதுதான் செஷன் வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செஷன் வந்து இன்வேலிடேட் பண்ணுறது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 HTML ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து home.html அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். home.html ஃபைலு ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் மாதிரி அது. அதில் என்ன கொடுத்துருக்கேன், 3 இது கொடுத்துருக்கேன். லாகின்னு, லாக் அவுட்டு, டேஷ்போர்டு அப்படின்ற 3 விஷயத்தை கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து இப்போ லாகின்ற அந்த லிங்க் கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்கு போகிற மாதிரி இன்னொரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிருக்கேன். லாகின்க்கு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிருக்கேன். இந்த பேஜுக்கு போகிற மாதிரி. அப்படி இல்லை, நான் வந்து லாக் அவுட் கொடுக்குறேன்னா ஒரு சர்வ்லெட் கால் பண்ணுறேன், பேக்கெண்டை கால் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, web.xml போய் ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து எந்த கிளாஸும் அதை வந்து இது பண்ணும், அதுக்கு போகும். ஓகேவா, அதுக்கப்புறம் டேஷ்போர்டுக்கும் அதே மாதிரி என்ன பண்ணிருக்கேன், ஒரு சர்வ்லெட் URL ஒன்று கொடுத்துருக்கேன். அது என்ன பண்ணும், web.xml போய்ட்டு எந்த URLனோ அந்த URL பேட்டர்ன் போய்ட்டு அதுக்கான சர்வ்லெட் நேம் என்னவோ அதை பார்த்து அதுக்கப்புறம் அது எந்த கிளாஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுதோ அந்த இடத்துக்கு போய்ட்டு நம்மளுக்கான ரிசல்ட் அவுட்புட் வந்து கொடுக்கும். ஓகே, அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ஃபைல் என்ன க்ரியேட் பண்ணிருக்க, லிங்க்கு, இந்த விஷயத்தை வெறும் லிங்க் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிருக்கேன். அதாவது எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகிற மாதிரி, லாகின் பேஜுக்கு போனாலும் சரி, லாக் அவுட் பேஜ் போனாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து டேஷ்போர்டு போனாலும் சரி, இந்த லிங்க் இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து அந்த செஷன் இந்த மேனேஜ் பண்ணுறதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். ஸோ அதுக்காக இந்த லிங்க் மட்டும் வர மாதிரி கொடுத்துருக்கேன் ஒரு பேஜில். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணிருக்கேன், இன்னொரு இண்டெக்ஸ் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிருக்கேன். இதுதான் லாகின் பேஜ். நம்ம லாகின்ற லிங்க்கை கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்கு தான் வரும். இதில் என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஃபார்ம் டேக் கொடுத்து அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வாங்கிக்கிற மாதிரி வாங்கி அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணால், லாகின் பண்ணால் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் நேராக இந்த ரெக்வஸ்ட் போகிற மாதிரி. இந்த ரெக்வஸ்ட் என்ன பண்ணும், web.xml போய்ட்டு லாகின் சர்வ்லெட் எங்கே இருக்கும், சர்வ்லெட்டு ஒரு கிளாஸ் ஒன்று எழுதிருக்கும், அந்த கிளாஸுக்கு போய்ட்டு ஹிட் பண்ணும். ஓகேவா, ஹிட் பண்ணி நம்மளுக்கான அவுட்புட்டை கொடுக்கும். அதுக்காக தான் இது. ஓகேவா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு லாகின்கான லாகின்கான கிளாஸ் இது. இந்த கிளாஸ் என்ன பண்ணோம், போஸ்ட் மெத்தடை வந்து இது பண்ணிக்கணும். இந்த போஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, போஸ்ட் மெத்தட் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேயே போஸ்ட் மெத்தட் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை உள்ள முதல் பேராமீட்டரை நம்ம கெட் பண்ணிக்கிறோம். அதாவது ரெக்வஸ்ட்டில் வர பேராமீட்டர் 2 பேராமீட்டர், யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இது பண்ணி ஒரு 2 ஸ்ட்ரிங் வச்சு அதில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், அடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இப்போ வந்து பேராமீட்டர் வந்துடுச்சு, நம்மளுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம அனுப்பிவிடணும். ஓகேவா, அதனால் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸுக்கான கண்டென்ட் டைப் வந்து டெக்ஸ்ட் HTML டிக்ளேர் பண்ணிவிட்டு அடுத்து பிரிண்ட் ரைட்டர் அந்த ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டில் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா ரெக்வஸ்ட் இது பண்ணிவிட்டு அந்த லாகின் அந்த லிங்க்ஸ் பேஜ் இருக்குது பாருங்கள், அதுவும் போகணும்ல, அதனால் அதை இன்க்ளூட் பண்ணி ரெஸ்பான்ஸ் அனுப்புகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, அதுக்காக இங்கே இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணிருக்கேன், இஃப் கிளாஸ் ஒன்று போட்டு அந்த நல்ல செக் பண்ணலாம். நான் இதில் நல்ல செக் பண்ணல, கண்டிப்பாக அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து செஷன் மேனேஜ்மெண்ட்டு எப்படி பண்ணுறது அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். நல்ல செக் அதெல்லாம் பண்ணல இதெல்லாம். ஓகேவா, அதேமாதிரி பாஸ்வேர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், பாஸ்வேர்டு 1 2 3 4 தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்கேன்.
நம்ம டைனமிக்காக கொடுக்கணும், டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து அந்த செஷன் மேனேஜ்மெண்ட்டு எப்படி ஒரு ஹச்டிடிபி செஷன் இன்டர்ஃபேஸ் எப்படி ஒர்க் ஆகுது அதை மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் நான் பண்ணல. இதில் என்ன பண்ணிருக்கேன், 1 2 3 4 தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு அந்த பாஸ்வேர்டு வரக்கூடிய பாஸ்வேர்டு வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நேரம் என்ன பண்ணணும், ஒரு ஹச்டிடிபி செஷன் ஆப்ஜெக்ட் வந்து கெட் பண்ணி நம்மளுக்கு ஹச்டிடிபி ஆப்ஜெக்ட்டும் கொடுக்கும். ஓகேவா, க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதை ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் வந்து ஆல்ரெடி எங்கேயுமே ஆப்ஜெக்ட் கிடையாது, செஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அந்த வரக்கூடிய ரெக்வஸ்ட்டுக்கு ஒரு செஷன் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கான ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி என்ன பண்ணுறேன், இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை இந்த செஷன் யூசர் நேம் செஷன் பாஸ்வேர்டில் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த 2 ஆட்ரிபியூட், அதாவது இந்த செஷன் ஆப்ஜெக்டில் செட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கணும்ல, அதாவது நம்மளோட வேலை இங்கே முடிஞ்சு போச்சு. அதாவது ஹச்டிடிபி செஷன் வந்து வச்சு நம்ம அந்த ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இங்கே கொடுத்தாச்சு. இங்கே இருக்க ஆப்ஜெக்ட்டில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறோம், அவுட்புட்டில் வந்து கொடுக்கணும் நம்ம. ஓகேவா, லாகின் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அது கரெக்டாக இருந்துச்சுன்னா பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு HTML டேக் ஒன்று கொடுத்து வெல்கம் இப்போ தோனின்னு கொடுக்குறோம், வெல்கம் தோனி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து விசிபிள் ஆகிடும். ஓகேவா, இந்த மாதிரி அதாவது பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா விசிபிள் ஆகிடும். அப்படி இல்லை பாஸ்வேர்டு தப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுது, அந்த லாகின் பேஜுக்கான இது இருக்குது பாரு, மறுபடியும் அந்த யூசர் கிரெடென்ஷியல் வருது பாரு, யூசர் நேம் பாஸ்வேர்டு, அந்த பேஜை வந்து இன்க்ளூட் பண்ணி இந்த மெசேஜை வந்து அனுப்பும். யுவர் கிவன் பாஸ்வேர்டு வாஸ் ராங், ப்ளீஸ் கிவ் கரெக்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி இந்த மெசேஜ் அனுப்பும். ஓகேவா, அனுப்பிவிட்டு அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். இந்த இதை வந்து அந்த ரெக்வஸ்ட்டை இதை க்ளோஸ் பண்ணி விட்டுரும். ஓகேவா, க்ளோஸ் பண்ணி விட்டு அவ்வளோதான். அதாவது தப்பாக இருந்துச்சுன்னா அதாவது ஒரு மெசேஜை கொடுத்து, அதாவது உங்கள் பாஸ்வேர்டு தப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்து அந்த லாகின் பேஜை மறுபடியும் அது கொடுக்கும். அது கூட இன்க்ளூட் பண்ணி தருது. அவ்வளோதான். அதான் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம், இன்க்ளூடு ஃபார்வர்டு அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி. ஓகேவா, அடுத்தது இன்னும் வந்துடுச்சா. இப்போ என்ன பண்ணோம், இந்த இதெல்லாம் வந்து இதாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்த லிங்க்கு, இப்போ இங்கே லிங்க்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த லிங்க் கொடுத்துருக்கோம், லிங்க்கையும் அதை சேர்த்து வரும்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கில் அடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு டேஷ்போர்டுன்ற ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ண என்ன ஆகலாம், அதுக்கு இங்கே ஒரு இது வச்சுருக்கேன், டேஷ்போர்டுன்ற மாதிரி டேஷ்போர்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா இந்த சர்வர்ட் வந்து கால் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ் டைப்பை வந்து கொடுத்து இது பண்ணும். ரெஸ்பான்ஸ் டைப்பில் என்ன, அதாவது டேஷ்போர்டு இப்போ லாகின் பண்ணிட்டாங்க, லாக் அவுட் பண்ணல, இந்த லிங்க் லாக் அவுட்ன்ற லிங்கை கிளிக் பண்ணாமல் டேரெக்டாக டேஷ்போர்டுன்ற லிங்கை கிளிக் பண்ணுறாங்க. ஓகேவா, அந்த செஷன் வந்து இன்னும் மேனேஜ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, அந்த செஷன் இன்னும் இதாகலை, அது இன்வாலிடேட் ஆகலை. நம்ம லாக் அவுட் கொடுத்தா மட்டும் இன்வாலிடேட் ஆகும். ஸோ ப்ரொஃபைல் இது என்ன லாகின் பண்ணிட்டாங்க, யூசர் கிரெடென்ஷியலாக கொடுக்குறாங்க, அதுக்கு நான் அவுட்புட் வந்துருச்சு. மறுபடியும் டேஷ்போர்டுன்ற லிங்கை கிளிக் பண்ணும்போது இந்த சர்வர்ட்டை வந்து கால் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த சர்வர்ட் வந்து இப்போ செஷன் வந்து செஷன் வந்து ஆக்டிவாக தான் இருக்குது. இப்போ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம ரெஸ்பான்ஸு அதுக்கான கண்டென்ட் டைப் இங்கே டிக்ளேர் பண்ணிட்டு அடுத்த பிரிண்ட் ரைட்டில் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ரெக்வஸ்ட் கூட இந்த லிங்க்ஸ் இருக்குது. இதுலேயும் நம்ம லிங்க்ஸ் வைக்கணும். அதனால் லிங்க்ஸுன்ற HTML இன்க்ளூட் பண்ணி இந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணி அதுக்கப்புறம் HTTP செஷனுக்கு நம்ம பேராமீட்டர் எடுக்கணும்ல, எங்கே இருக்குது HTTP செஷன் வந்து நம்ம வச்சுருக்கோம். பேராமீட்டர் செட் பண்ணி இருக்கணும்ல, போன வீடியோவில் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த க்ரெடென்ஷியலை நம்ம இங்கே வாங்கிக்கிறோம். இங்கே பண்ணுறோம் இந்த செஷன் மூலிமா, அதாவது இன்னொரு செஷன் வேணாம், பழைய செஷனில் இருக்க அதே ஆப்ஜெக்ட் எனக்கு கொடுக்கு. அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நான் வந்து அந்த ஆப்ஜெக்ட் நல்ல இல்லைனா ஏன்னா அதில் இருக்க யூசர் நேமை நான் கெட் பண்ணிக்கிறேன். அது செஷன் யூசர் நேம்னு நம்ம கொடுத்தணும். அதுலேருந்து அந்த ஆட்ரிபியூட்டை கெட் பண்ணி யூசர் நேம்ன்ற ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணிட்டு அதை வந்து அவுட்புட்டை நம்மளுக்கு விசிபிள் பண்ணும். இந்த HTML கண்டென்ட் வந்து பிரிண்ட் பண்ணும். அதாவது ஹலோ தோனி திஸ் இஸ் யுவர் டேஷ்போர்டு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். அப்படி இல்லை அந்த செஷன் வந்து எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லை, அது எம்டியாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணும், லாகின் பேஜுக்கு மறுபடியும் போயிடும். லாகின் பேஜுக்கு போய்ட்டு இந்த மெசேஜ் கூட சேர்த்து லாகின் பேஜுக்கு லாகின் பேஜ் இது பண்ணும், அனுப்பிவிடும். ஓகேவா, அதில் என்னென்ன வரும், லாகின் பேஜ் வந்துடும், அந்த லிங்க்ஸ் வந்துடும். அது இல்லாமல் இந்த மெசேஜ் ப்ளீஸ் லாகின் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி உங்கள் செஷன் வந்து எக்ஸ்பிரி ஆகிடுச்சு, இல்லை நீங்கள் செஷனில் எதுவுமே வச்சிடல, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் லாகின் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஓகேவா, கொடுக்கும் அவுட்புட்டாக. ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த லிங்க் 3 லிங்க் இருக்கா, நம்ம என்ன பார்த்துருக்கோம், லாகின் பார்த்துட்டோம், டேஷ்போர்டு பார்த்துருக்கோம். இன்னொரு லிங்க் என்ன, லாக் அவுட் லிங்க் இருக்குது. இப்போ லாக் அவுட்ன்ற லிங்க்கை கிளிக் பண்ணால் என்ன ஆகுனா, நேராக இந்த இதுக்கு வந்துடும், இந்த சர்வர் இந்த கிளாஸ்க்கு வந்துடும். இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணும், டூ கெட்டுன்ற அந்த இதை எடுத்துகிட்டு லாக் அவுட்டுன்னு நம்ம கொடுத்த இப்போ லாகின் பேஜில் உள்ள டேஷ்போர்டில் இருக்கும்போது லாக் அவுட் கொடுத்துரும். லாக் அவுட் கொடுத்தா என்ன பண்ணணும், ரெஸ்பான்ஸ் அனுப்பணும். இந்த லாக் அவுட் பண்ணிட்டு அந்த செஷன் வந்து இன்வேலிடேட் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இது பண்ணணும். என்னது, அதுக்கான ஒரு மெசேஜ் கொடுத்துருவோம், யூஆர் லாக் அவுட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுப்போம். அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம்.
ரெஸ்பான்ஸ் வந்து கண்டென்ட் டைப் வந்து டெக்ஸ்ட் HTML நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது இங்கே அதை வந்து இங்கே செட் பண்ணி வச்சிட்டேன். அடுத்து பிரிண்ட் ரைட்டுன்ற ஆப்ஜெக்ட்டை நம்ம கால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லிங்க்ஸ் வரும்ல, அதை லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க்ஸ் வரும். அந்த லிங்க்ஸ் இருக்கணும்ல, அந்த லிங்க்ஸ் பேஜ் இருந்தால் தான் நம்மளுக்கு மறுபடியும் லாகின் பண்ணால் இது இருந்தாலும் அந்த லிங்க்ஸ் மூலியமாக தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கான விஷயத்தை இங்கே டிக்ளேர் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், செஷனை வந்து அதே கரண்ட் செஷன் வந்து ஃபால்ஸ் பண்ணிவிடு. அதாவது புது செஷன் க்ரியேட் பண்ண வேணாம், கரண்ட் செஷன் ஆப்ஜெக்டே எனக்கு கொடுத்து அது நல்ல இல்லை, மோஸ்ட்லி அது நல்ல இல்லை. இப்போ லாகின் கொடுக்கலாம், லாகின் பண்ணால் தான் லாக் அவுட் ஆகும். லாகின் பண்ணாமல் எப்படி லாக் அவுட் ஆகுது, அதுக்காக நம்ம வந்து அது நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். நல்லா இருந்துச்சுன்னா அதை இன்வாலிடேட் பண்ணிடு. இன்வாலிடேட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆப்ஜெக்ட்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுறோம், ஒரு மெசேஜ் வந்து அனுப்பி விட்டுரு, யூஆர் சக்ஸஸ்ஃபுல்லி லாக்ட் அவுட் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டு அந்த செஷன் வந்து அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டு அது நல்லா இல்லைன்னா அதை க்ளோஸ் பண்ணி விட்டுரு. அப்படி இல்லை நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், மறுபடியும் லாகின் பேஜுக்கு போயிட்டு லாகின் பேஜ் கூட ப்ளீஸ் லாகின் ஃபஸ்ட்டுன்ற மெசேஜை கொடு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இதை இங்கே டிக்ளேர் பண்ணிவிட்டோம். இந்த க்ளோஸ் மட்டும் இங்கே எடுத்து பார்த்துக்கணும். ஓகேவா, மொத்தமாக சேர்த்து இது ஆனாலும் சரி, இது ஆனாலும் சரி, அதை க்ளோஸ் பண்ணணும்ல, அதுக்காக இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா, இதுதான் இங்கே எழுதிருக்கிறது. அதை 3 இது பண்ணிருக்கேன். ஹோம் பேஜில் ஒன்று கொடுத்துருக்கேன், லிங்க் பேஜில் ஒன்று கொடுத்துருக்கேன், லாகின் பேஜில் ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகேவா, 3 பேஜ் கொடுத்துட்டு அடுத்து வந்து லாகின்க்கான ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். அடுத்து லாக் அவுட்டுக்கான ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன், டேஷ்போர்டுக்கான ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணி எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதேமாதிரி கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாகவே web.xml கொடுத்துருக்கேன். ஓகே, சொல்ல மாட்டேன். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு ஹோம் பேஜ் வந்துருச்சா. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், நேராக லாக் அவுட்டுன்றதை கொடுக்குறேன். இப்போ நம்ம லாகின் எதுவுமே கொடுக்கல, நேராக லாக் அவுட் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அந்த லாகின்கான யூசர் க்ரெடென்ஷியல் வந்து அது கூட என்ன பண்ணுது, ப்ளீஸ் லாகின் ஃபஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்குது. ஓகேவா, நம்ம மறுபடியும் மறுபடியும் ஃபஸ்ட்டு பேஜுக்கு போய்ட்டேன். ஓகேவா, இப்போ லாக் அவுட்டும் கொடுத்தா வந்து லாகின் பேஜுக்கான அந்த இது கொடுத்துட்டு லாகின் பேஜ் அடிஷ்னலாக இந்த மெசேஜ் கொடுத்துருக்கு. ஓகேவா, புரியுதா என்னன்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் லாகினே பண்ண எப்படி லாக் அவுட் கொடுக்குறது நான் அப்படின்ற மாதிரி அது ஒரு மெசேஜ் கொடுத்துருச்சு. ஓகேவா, இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறோம், டேஷ்போர்டுக்கு கிளிக் பண்ணி பாருங்க. டேஷ்போர்டு இப்போ லாகின் பண்ணவே இல்லை, நம்ம டேரெக்டாக டேஷ்போர்டு கொடுக்குறோம். அது என்ன பண்ணுது, நீங்கள் இது வரைக்கும் லாகினே பண்ணல, ப்ளீஸ் லாகின் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த டேஷ்போர்டு போகிறதுக்கான ஆப்ஷன் வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகேவா, அது என்ன பண்ணுறோம், நேராக லாகின் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், தோனி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஏதாவது கச்சாமச்சான் ஏதாவது ஒன்று போடுற பாருங்க. அப்போ இப்போ 1 2 3 4 5 தான் அங்கே இருக்கணுன்ற மாதிரி கொடுக்கணும். அது இல்லை. ஓகேவா, என்ன கொடுக்குது, இவர் ஜோன் பாஸ்வேர்டு வாஸ் ராங் அப்படின்ற மாதிரி கொடுக்குது. புரியுதா, அதே மாதிரி லாகின் பேஜும் நம்மளுக்கு வந்துடுச்சு, அது கூட ஒரு மெசேஜ் அனுப்பிடுது. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறேன், கரெக்டாக இருந்தால் பண்ணுறேன், கரெக்டான பாஸ்வேர்டு கொடுக்குறேன். அதே மாதிரி லாகின் லாக் அவுட் பண்ண முடியுதா, பண்ண முடியல. அதே மாதிரி டேஷ்போர்டு போக முடியுதா, அது பண்ண முடியல. ஓகேவா, நான் பண்ணுறேன், டிராவிட் கரெக்டான பாஸ்வேர்டு கொடுக்குறேன். 1 2 3 4 5 கொடுத்துட்டு லாகின் பண்ணால் வெல்கம் டிராவிட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சா. அது கூட நம்மளுக்கு லிங்க் பேஜும் வந்துருச்சு, அது கூட இந்த மெசேஜ் நம்மளுக்கான அவுட்புட்டும் வந்துருச்சு. ஓகேவா, புரியுதா, அதுக்கு நம்ம இன்க்ளூட் கொடுத்து அந்த பேஜையும் கால் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறேன், நான் நேராக டேஷ்போர்டு கொடுக்குறேன். இது பாருங்க கரெக்டாக வந்துச்சு பாருங்க. அதாவது நான் லாகின் க்ரெடென்ஷியல் மறுபடியும் கொடுக்க தேவையில்லை, நேராக அந்த அளவுக்கு அந்த செஷனில் இருக்கிறத எடுத்து நம்மளுக்கு அப்படியே கொடுக்குது. ஹலோ டிராவிட், திஸ் இஸ் யுவர் டேஷ்போர்டு அப்படின்ற மாதிரி கொடுக்குது. நான் மறுபடியும் லாகின் பேஜுக்கு போகிறேன், டேஷ்போர்டு கொடுக்குறேன், மறுபடியும் வந்து பாருங்கள். ஒன்றுமே நான் இது பண்ணல, அதாவது செஷன் மேனேஜ்மெண்ட்லேயே இருக்குது. ஓகேவா, இப்போ நான் எப்போ இப்போ மறுபடியும் இப்போ என்ன பண்ணுறேன், லாகின் பேஜுக்கு போகிறேன், இது கொடுக்குறேன், மறுபடியும் பாருங்கள் அது வருது. அந்த செஷன் மேனேஜ்மெண்ட்லேயே இருக்குது, அது வந்து டெஸ்ட்ராய் ஆகுது. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறேன், எப்போ டெஸ்ட்ராய் ஆகுதுன்னா நான் லாக் அவுட்டுன்னு கொடுத்துருக்கேன். யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி லாக் அவுட் அப்படின்ற மாதிரி இருக்காது. இப்போ நான் மறுபடியும் டேஷ்போர்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன காட்டுது, மறுபடியும் அது உள்ளே போகிறேன் பாருங்கள், வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து லாகின் பேஜ் கொடுத்து ப்ளீஸ் லாகின் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்குது பாருங்கள். ஓகேவா, இதுதான் லாக் அவுட் பண்ணால் செஷன் வந்து இன்வேலிடேட் ஆகிடுது. மறுபடியும் உங்களுக்கு காட்டுற பாருங்கள், டேஷ்போர்டு இப்போ நேராக லாகின் போகிறேன், இங்கே சர்ச்சின்னு கொடுக்குறேன், பாஸ்வேர்டு பாருங்கள் 1 2 3 4 5 கொடுக்குறேன், கரெக்டான பாஸ்வேர்டாக கொடுக்குறேன், லாகின் ஆகிடுச்சு. நேராக டேஷ்போர்டு கிளிக் பண்ணுறேன்,
நான் மறுபடியும் எனக்கு லாகின் க்ரெடென்ஷியல் கேட்கவே இல்லை. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், நான் லாகின் கொடுத்துட்டு மறுபடியும் லாகின் கொடுத்து இங்கே என்ன பண்ணுறேன், கோலின் கொடுத்து கரெக்டான பாஸ்வேர்டு 1 2 3 4 5 கொடுத்துட்டு லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணிட்டு டேரெக்டாக முன்னே என்ன பண்ணேன், டேஷ்போர்டு போயிட்டு வந்தேன். இப்போ டேரெக்டாக லாக் அவுட் பண்ணிட்டு இப்போ டேஷ்போர்டை கிளிக் பண்ணுறேன். வரல பாருங்கள், புரியுதா? அதாவது செஷன் வந்து இன்வேலிடேட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ நம்ம மறுபடியும் லாகின் பண்ணாமல் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா? இதுதான் HTTP செஷனை வச்சு இன்டர்ஃபேஸை வச்சு இப்படி ஒரு விஷயத்தை ஒரு யூஸரோட ஸ்டேட்டை வந்து மேனேஜ் பண்ணுறது, அதாவது செஷனை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம். ஓகேவா? இதோட முடிஞ்சிருச்சு, செஷன் மேனேஜ்மெண்ட் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம அதர் டாப்பிக்கை பற்றி சர்வ்லெட்டோட சீரீஸில் வர அதர் டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் இந்த 5 டெக்னிக்கு தான் நம்ம வந்து இந்த செஷன் மேனேஜ்மெண்ட்டை இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகே, பாய்.